வணக்கங்க. ஹரக் சேனலுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 36 மணி நேரம் கழிச்சு வெளியிட்டிருந்தாரு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி அடுத்தாப்புல வந்து அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களாம் வந்து எப்படி வந்து இது மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் என்னென்ன சொல்கிறாங்களோ அது வந்து சுத்தமாக ஃபாலோ பண்ணாமல் வரனால எவ்வளோ பிரச்சனை வருது, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதாவது வந்து இவர் அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்தது தெரியும் உங்களுக்கு. வேலுச்சாமிபுரத்தில் வந்து கரூரில் அந்த இடத்துல வந்து நடந்ததுக்கு வந்து அது இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் கிளம்பி போனார் தெரியும். அது போயிட்டுருக்கிறப்பயே வந்து அவருக்கு இது மாதிரி கேள்விப்பட்டிருக்காரு. இது மாதிரி வந்து இவ்வளோ பேர் கொஞ்சம் பேர் அதாவது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருந்ததில் அது 10-20 பேர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து ரொம்ப அழுதுட்டு இல்லை நான் பார்க்கணும் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிலைமை சரியில்லை. நம்மளுக்கு எல்லாருக்குமே நார்மலாக பர்சன்ஸ் நம்மளுக்கே புரியும். நிலைமை சரி கிடையாது, உடனே போக முடியாது, அதில் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னால அவர் ஊருக்கு போயிட்டார். அதுக்கே நிறைய விமர்சனங்கள் வந்தது. பேட்டி கொடுக்கல அப்படி இப்படி சொல்லி நிறைய அரசியல் ரீதியாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே அதை. ஸோ அது ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, போயிட்டு ஒரு இதுவே கொடுக்கவே இல்லை, ஒரு அறிக்கை கூட விடலை, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருந்தார். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பேசியிருந்தார். ஆனால் வந்து யோசிச்சு பாருங்கள், நார்மலாக ஒரு 41 பேர் இறந்துருக்குறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது நம்மளுக்கே தாங்க முடியல. ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கப்ப நிஜம்தானா, ஒரு சனிக்கிழமை போல் வர சமயத்தில் இப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை போல் கிட்டக்க வரப்ப நமக்கு என்ன தோணும், இந்த மீட்டிங்லாம் போகணும்ல, இப்படி தானே போன வாரம் நடந்தது. மீட்டிங் போகிறப்ப இது மாதிரி இன்சிடென்ட் ஆச்சு, ஐயோ 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, அவங்க என்ன நினச்சி போயிருப்பாங்க, ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒன்று கூட கிடையாது, ஒரு மத்தியானம் சாயங்காலம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், விஜய் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு குழந்தைங்களாம் ஆசைப்படுது, பெரியவங்க எல்லாருமே லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க. போயிட்டு திரும்ப நைட் அவங்க ஒரு 8 மணி போல் அவங்க உயிரோடு இல்லை, 10 மணி போல் உயிரோடு இல்லை அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ஸ் நிஜம்தானா. ஏன் இப்படி நடந்தது நம்மளுக்கே ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கவலையாக குடும்பத்தில் நினச்சா ரொம்ப சில குடும்பத்தில் 2 குழந்தைங்க, ஒய்ஃபு, பொண்ணு இப்படிலாம் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்மளுக்கு ஏண்டா நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் யோசிச்சு பாருங்கள், அவர் நிலைமையை அது நீங்கள் கட்சி எல்லாத்தையும் விட்டுடுங்க, அதெல்லாம் வேணாம். ஒரு சாதாரண ஒரு பர்சன் அவர் மீட்டிங்கில் வந்து அவரை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாங்க. அவர் காரணம் இல்லை, இருந்தாலும் அவரை பார்க்க வந்தப்போ அவர் போனப்போ அவர் முடிச்சுட்டு கிளம்பின உடனே இது மாதிரி நியூஸ் வந்து எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவரை பார்க்கணுன்னு வந்த இடத்துல இது மாதிரி நடந்ததுன்னா அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி ரொம்பவே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியில் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாது. அதனால அவர் 2 நாள் அமைதியாக இருந்தார். அதை கூட வந்து இவங்க அரசியல் தான் ஆக்குனாங்க. ஒரு அறிக்கை வெளில பேசல பண்ணல அப்படின்னு சொல்லி டக்குன்னு வரணும் மற்றவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு அறிக்கை என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியும். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. அதுக்கும் நிறைய வந்து கிரிட்டிசிசம் வந்துச்சு, இப்படி பேசிடக்கூடாது, அப்படி பேசிடக்கூடாது போலான்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அவர் மனசுக்குள்ளே இருந்ததை அவர் தோணுனதை அப்படி சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச முறையில் எப்படி பேசணுமோ அவர் பேசியிருக்கிறார். நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இப்படி பேசுறது இப்படி சொல்லி கொடுத்து என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அவருக்கு வந்து அரசியலுக்கு தான் வந்திருக்கிறாரு, அவருக்கு எப்படி பேசணுமோ அது அவர் உள்ளார வந்து அவ்வளவு அழுத்தம், வலி இருக்கும், வேதனை இருக்கும். அதை மீறி அவர் வந்து இப்போ நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாக சாதாரண மனுஷங்க இருக்கிறப்ப இது மாதிரி ஏதோ நடந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்க, கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் போட்டோம், தனியாக விடுங்க, கொஞ்சம் போக சரியாக போயிடும், அப்படி தான் நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அரசியல் வந்தாச்சு. ஸோ அரசியலில் சில இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வந்து எல்லாரும் ஒரு மாதிரி படித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்க. அதுக்காகவே அவர் பேசினார். அந்த வேதனையோட மனவலி எவ்வளோ உண்மையிலே இருக்கும் அவருக்கு. அவ்வளோ இதோட வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒரு மாதிரி மெதுவாக பேச நல்லாவே தெரிஞ்சது நம்மளுக்கு. அவ்வளோதான் பேசியிருந்தார். அதையும் நிறையா வந்து கிரிட்டிசைஸ் இப்படி பேசிடக்கூடாது, அப்படி சினிமா டைலாக் மாதிரி இருக்குன்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போட்டோம், அது முடிஞ்சிடுச்சு.
முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேச்சு இவ்வளோ அப்படி இப்படி இது ஆக போகுது, இந்த கட்சியோடு சேரப்போறாங்க நிறைய வந்துட்டுருக்கு. அது எது உண்மை எது என்னன்னு தெரியாது, போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் இப்போ அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலர் 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாக்கி 2 பேர்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிர்மல்குமார் அவர்கள், புசியானந்த் அவர்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தது. அது இது ஒரு பக்கம். அடுத்தாப்புல என்னென்னா, இந்த நிகழ்வு வந்து அதாவது இவர் வந்து மீட்டிங் நடத்துகிறப்ப என்ன சொல்வார்னா, ஒரு இராணுவ கட்டுப்பாடு வேணும், இப்படி குழந்தைங்க வராதிங்க, குழந்தைங்க ஸ்கூல் போகிற பசங்க வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வராதிங்க, ஊனமுற்றோர் வராதிங்கன்னு ஒவ்வொரு கண்டிஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இந்த மீட்டிங் வரப்போ நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கொடுத்தாங்களா, போலீஸ் கொடுத்தப்போ அதுலேயும் சொல்லியிருந்தாங்க, இவங்களும் சொல்லியிருக்காங்க வராதிங்க போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே வந்து யாருமே காதில் வாங்கலைங்க. காதில் வாங்காமல் அது எது பண்ணக்கூடாது. அதே மாதிரி கார் போகிறப்ப, வண்டி பிரச்சாரம் வாங்கணும் போகிறப்ப முன்னாடி பண்ணி வராதிங்க போகாதீங்க எவ்வளோ சொல்கிறாங்க. எது பண்ண வேணாம்னு சொல்கிறாங்களோ அது யாருமே சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டு அவங்க பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் என்னென்னா, இப்போ இது வந்து நிகழ்வு நடந்தது, இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவங்க சொன்ன பேச்சை கேட்காம வந்ததுனாலும் கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து இது மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ஏற்ற இடம் கிடையாது. வெளிச்சமைப்புறங்கிறத இந்த இடத்துல வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கூட்டம் போனால் கூட சைடில் நிறைய ஸ்ட்ரீட் இருந்துன்னா அப்படி மக்கள் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ட்ரீட்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அது போகிறதுக்கு வழி கிடையாது. நடுவில் வந்து சாக்கடையெல்லாம் ஒரு டிச்செல்லாம் இருக்குது. அப்படி இருப்ப அதில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த இடம் பிரச்சாரத்துக்கு எப்படி கொடுத்தாங்க பர்மிஷன் தெரியல நம்மளுக்கு. ஏன்னா வந்து ஏடிங்கிற ஒரு எம்பி கூட சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பத்திலே வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்டப்ப, இல்லை எம்ஜிஆர் நினைவு தினத்துக்கு பண்ணணும்னு சொன்னப்போ இங்கே வந்து இந்த கூட்டம் போடுறதுக்கு அது ஏற்ற இடம் கிடையாது, கொடுக்க மாட்டேன்னு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படி சொன்னவங்க எப்படி இவங்க ஒரு இபிஎஸ் பேசிக்கிற அவருக்கு இந்த இடத்த கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு அதை விட விஜய்க்கு எவ்வளோ வந்து பயங்கர கூட்டம் வரும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். 2 மாநாடு 5 இடத்துல மீட்டிங்லாம் மாதிரி கேம்பெயின் பண்ணுறப்பலாம் எவ்வளோ கூட்டம் வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சும் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அது மெயின் மிஸ்டேக் அது ஒன்று தாங்க. அதாவது நேரோவாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பிரச்சாரம் பண்ண கொடுத்தது தான். மக்கள் வந்து அது எப்படியாச்சு என்னன்னு சொல்லி விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஒரு நபர் ஆணையம் சொல்லி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 8 பேர் கொண்ட ஹேமாலினி அவர்களோட தலைமையில் வந்து 8 பேர் கொண்ட குழு வந்து இங்கே அந்த நடந்த சம்பவம் நடந்துட்டு மக்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு என்ன எது சொல்லி விசாரணை பண்ணி அந்த விசாரணை இதை எடுத்துகிட்டு போய் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்று. அப்புறம் கோர்ட்லேயும் நிறையா வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க சைடு தான் கவர்மெண்ட் சைடும் போட்டிருக்காங்க, இவங்க டிவிகே சைடும் போட்டிருக்கிறாங்க. அது போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட்டம் வரதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அது மாதிரி பேசுகிறவங்க ஏன் இடம் கொடுக்கணும்? ஏன்னா இதுவே ஒரு எப்படின்னா, இந்த கூட்டம் கட்டுக்கடக்காத கூட்டம்லாம் கிடையாது, இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து இங்கே இருக்க வந்து டிவிகேயில் வந்து உங்களுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க எல்லாருமே வரவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க. ஒரு 17 16 15 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கவங்க நிறைய வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கொள்கை இல்லை, ஒரு இது கிடையாது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற கூட்டம். ஒரு சொல்கிறேன் என்ன சொல்கிறது, தற்கொலை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து இப்படியே எதுவுமே சொல்கிறத கேட்கல. ஆனால் மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் வயசானவங்க எல்லாருமே வரனால கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பேர் தான் ரொம்ப நாளாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹெல்மெட் போடாமல் போங்க, போலீஸ் பிடிப்பாங்க. அது அவங்களுடைய அந்த வண்டி ஓட்டுறவங்களோட உயிருக்கு ஆபத்துக்காக தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட். ஆனால் கேட்குறது கிடையாது. அதே மாதிரி வந்து ஃபுட்போர்டில் நிற்காதீங்க பஸ்ஸில் அப்படிம்பாங்க, அதில் வந்து தொங்கிட்டு தான் போவாங்க, அதை பிடிப்பாங்க. இது மாதிரி அதே மாதிரி தான் இவங்களும் வந்து எந்த இப்போ ஏன்னா இப்போ அன்றைக்கி என்ன இருக்குன்னா, அவர் விஜய் வண்டி வரப்போ எல்லாரும் கண்ணாப்பின்னு மேலாம் ஏறி அந்த பின்னாடி ஜென்செட்லாம் இருந்ததுல அது மேலாம் ஏறி அந்த இது தகரம்லாம் உடஞ்சி அந்த ஜென்செட் மேலே விழுந்து அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் இதுவும் இவங்கெல்லாம் ஒரு சரி கிடையாது, இவங்க ஒழுங்காக இது பண்ணலை, அதனால தான் வந்து இது மாதிரி இந்த ஸ்டாம்பீட்லாம் அது ஒரு காரணம், அவங்க விஜய் பார்த்து ரொம்ப தள்ளுமுள்ளி போனாங்க அப்படிங்கிற கூட பேசுகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கிறது யார்? ஸோ விஜய் பிடிக்கும், விஜய் ரசிகர் தொண்டர்கள் அவ்வளோ பார்க்க அவலாக இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அவர் பேச்சை கேட்கக்கூடாது. நான் கூட வீடியோவில் பேசியிருக்கிறேன். இவன் சின்ன
சின்ன விஷயம் அந்த ரேம்பில் நடந்து வரப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுவாங்க பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு பவுன்சர் கூட தூக்கி கீழே போடுவார். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கெட்ட பேர் ஃபுல்லாக விஜய்க்கு தான் போகும். அது தொண்டர்களை சொல்ல மாட்டாங்க. கட்சி தலைமை சரி கிடையாது, அவங்க சரி தொண்டர்களை வந்து வழிநடத்த தெரியலன்னு சொல்லி அந்த கெட்ட பேர் தான் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ இது மாதிரி நடக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடோட ஒழுங்காக நடந்துருதுன்னு வச்சுங்களேன். இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நிகழ்வு நடந்ததுக்கு ஒரு விபத்துன்னு சொல்லி போவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம் சேர்க்குறாங்க. அது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு திருப்பி நம்ம பழையபடி வந்து அது மாதிரி இல்லாமல் ஒரு ஒழுங்காக கட்டுப்பாடோடு இருக்கணும். அந்த விஷயந்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, பெண்கள் வந்து இது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வராதிங்க, வயசானவங்க வராதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. இது எதுக்குங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 குழந்தைங்க, அந்த 10 குழந்தைங்கன்னா குழந்தைங்க தனியாக வராது, கூட வந்து அம்மா அப்பா யாரா பாட்டி யாரா கூட அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. அதுவே உங்களுக்கு எவ்வளோ ஆகுது பாருங்க. அதுவே ஒரு 20 ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இது மேக்ஸிமம் வந்து இது மாதிரி ஆயிடுது. அதுவே கூட எத்தனை பேர் வந்தாங்க என்னன்னு தெரியாது. அந்த குடும்பத்துலேருந்து இன்னொருத்தர் வந்தாங்களா, சொந்தக்காரங்க வந்தாங்களா என்னன்னு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டம் வந்து அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியுது, இந்த ரோடு வந்து எப்படிப்பட்ட ரோடு என்ன அப்படின்னு தெரியுது. அப்படிங்கிறப்ப இவங்க வர்றாங்கன்னா வந்துட்டு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக நான் போக வழி கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் உள்ளூர் ஜனங்கள். அப்படிங்கிறப்ப அவங்க அழகாக வந்து போயிருக்கலாம். சரி கூட்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க குழந்தைங்களெல்லாம் வந்து சேஃப்டியாக தனியாக ஜாக்கிரதையாக அங்கே நிற்க வச்சு நாங்கள் வந்து நின்னோன்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க தெரியுது இங்கே இருந்தால் கூட்டத்தில் சேஃப்டி கிடையாது, குழந்தைங்க நிற்க வச்சோன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சில பேர் இந்த கையில் ஒரு குழந்தைய இந்த கையில் ஒரு குழந்தை வச்சுட்டு வந்து விடுறாங்க. எப்படிங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு என்ன தெரியும்? அந்த குழந்தைங்களை கொடுத்து அதுவும் அவ்வளோ நேரம் நின்றுட்டு டயர்டாக இருந்தால் பெசாமல் தயவுசு போயிருக்கலாம். ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டிருந்தாலும் நான் அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பேருக்கு ஆயிருக்காது. ஏன்னா குழந்தைகளை பிடிக்க போய் அந்த குழந்தைங்களை காணும், முதல்ல குழந்தைய காணும்னு சொல்லி தேட போய் தான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எது உண்மைன்னு தெரியாது, விசாரணை நடந்தப்போ தான் கரெக்டாக நமக்கு தெரியும். ஆனாலும் அதுக்கு வந்து இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய காணும்னு சொல்லி லைட் ஆஃப் ஆச்சு, குழந்தைய காணும்னு சொல்லி தேட போக அதில் ஒரு ஒரு கமோஷன் மாதிரி ஆகி அதில் வந்துட்டு தள்ளு முள்ளு அப்படின்றாங்க. ஸோ இந்த குழந்தைங்களை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுனால இப்போ எவ்வளோ பாருங்கள். இப்போ அந்த குழந்தைங்க நாளைக்கு வந்து விஜய் அங்கிளை பார்க்கணும், விஜய் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க அந்த குழந்தைங்களே கடைசியில் இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அந்த விஜய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க வீட்டுக்கு போகிறாரு பார்க்குறப்ப என்ன எவ்வளோ வேதனையாக இருக்கும். இவருக்கும் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். எப்படின்னா இந்த குழந்தை தானே பார்க்கணும்னு சொல்லிச்சு அவர் வீட்டுக்கு அவர் தேடி போய் பார்க்க போனோமே. நாளைக்கு வந்து வர்றப்ப வீட்டில் வந்து அந்த குழந்தை இல்லை, அவர் வந்திருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு எவ்வளோ துடிப்பாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு இதுக்கு பார்க்கன்னு போயிட்டு ஈவினிங் வரப்போ உயிர் இல்லைன்னா எவ்வளோ அந்த கொடுமை என்னன்னு சொல்கிறது, எப்படி அது உண்மையிலே இந்த வேதனையெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பார்க்குறப்ப ஏன்டா இவ்வளோ பாசம் வச்சிங்க ஒரு மேலேன்னு தோணுதுங்க. அந்த பாசத்தினால தானே பார்க்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. எப்படி என் குழந்தை வந்து விஜய் அங்கிள் நடிக்க மாட்டாரா போக மாட்டா அழுதுன்னு நிறைய பேர் வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் வந்து சமாதானப்படுத்தி சேஃப்டி கிடையாது சொல்லிட்டு, ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படி சேஃப்டி கிடையாது, உள்ளூர் ஜனங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சிருக்கப்ப அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை போய் பார்த்துட்டு இதை வேற மாடி வீடு எல்லாம் பார்க்கலாம், இல்லைன்னா என்றைக்கா ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இப்போ தேவையெல்லாம் பார்க்க வந்து உயிர் போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க? இது மாதிரி ஒரு சொல்கிறேன்னா இவங்க வந்து கட்டுப்பாடற்ற கூட்டங்கிறது கஷ்டம் உண்மையாக ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜனங்க வந்து இது மாதிரி வந்து திரும்ப மறுபடியும் இப்போ வந்து இது முடிச்சு 2 வாரத்துக்கு பிரச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து எப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார். அவர் வந்து நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருந்தார். ஏன்னா இது வந்து ஒரு வார்த்தை அந்த பேசினார் பார்த்தீங்களா வீடியோ, அதில் வந்து என்னை வந்து பழி வாங்கணும்னு சொன்னால் பண்ணுங்கள், நிர்வாகிகள்லாம் வந்து பத்தவங்களை விட்டுடுங்க அப்படின்னாரு. அது இன்னொரு குற்றம் அளிச்சிருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு இறந்து போனதுக்கும் நம்ம வந்து மீட்டிங் அட்டன் பண்ண வந்து தானே ஆயிட்டாங்கன்னு ஒரு குற்றம் அளிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகிகளும் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சுலாம் சேர்ந்தாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வேதனையும் இருக்கும். அதனால் அவர் என்ன பேசுன்னு அந்த வார்த்தைகள் மாற்றி ஆனால் சினிமா டைலாக் மாதிரி இருக்க சொன்னால் அவர் தோன்றதை சொல்லியிருக்கிறாரு. அது விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது ஒன்று. அது பார்த்திங்கன்னா இது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி ஆனால் கூட இது டிராஃபிக்கு சிக்னல்லாம் இருக்கும். ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து லைட்டு வந்து ரெட் லைட் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதே பஸ்ஸில் கூட ஏறுறப்ப
லைனில் நின்று அழகாக ஏறுவாங்கன்னா, நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கும்பல் அடித்து பிடிச்சி போகிறது வர்றது. ஸோ இது வந்து என்ன ட்ரிகர் பண்ணி வச்சு நமக்கு தெரியல. அது வந்து விசாரணை முடிஞ்சான்னு தெரியும். ஆனாலும் நம்ம அது எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த கூட்டமாக போகிறது, சொல்கிற பேச்சு கேட்காம வர்றது, அது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது, மரக்கிளை உடஞ்சி கீழே விழுறது, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. எப்படின்னா அவரு கூட பேசிட்டு ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ அது மேலே ஏறாதுன்னா ஒரு பையன் சொல்கிறான், அண்ணா விஜய் இறங்க சொல்லுங்க. அவர் இறங்க சொல்லுங்க, இறங்கலை. அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு சார் இறங்க சொல்லுங்கன்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாரு, அவர் மேலே அவ்வளோ அபிமானம் இருக்குது, அவ்வளவு வெறியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்கப்ப அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அதையும் கேட்கலன்னா அப்போ என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குமே வந்து எல்லாருமே பேசுகிறாங்கன்னா அப்போ உண்மையாக தான் ஆகிடும். ஸோ இனிமேலாச்சும் ஃபர்தராக வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எல்லாம் விரும்புகிறாங்க. திரும்ப வந்து இது மாதிரி நடக்காமல் அடுத்தாப்புல மீட்டிங் வச்சா சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய கிரவுண்டு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி கொடுங்க, அங்கே தான் பிரச்சனை இல்லாமல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கேயே வந்து இவரும் வர்றப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வெளிச்சத்துலேயே வந்துட்டு ரொம்ப சேஃப்டி. மக்களும் வந்து இது மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, பெண்கள் வந்து இதில் கர்ப்பிணியில் வராது, வயசாக வராதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. போகலாம், போய் பார்த்துட்டு ரொம்ப கூட்டம் சேராச்சா நிறைய வர அழகாக பேசாமல் வந்திருக்கலாம். வந்துதான் இவ்வளோ தூரம் ஆயிருக்காது. அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. சேஃப்டி எல்லாமே வந்து மற்றவங்க சேஃப்டியாக வந்து போலீஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா கூட நம்ம வந்து சேஃப்டியாக தண்ணி இல்லாமல் எப்படி உட்காந்துருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு வந்து தண்ணி கொடுக்கல போகிறோம் சொல்கிறோம் குறை. ஆனால் ஒரு தண்ணி இல்லைன்னா வேணாம். ஒரு அம்மா வந்து ஃபோன் வருது, உங்கள் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே பொண்ணும் அம்மாவும் வந்திருக்குறாங்க. அப்போ கேட்டப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா, பேசாமல் வந்துடுறேம்மா வீட்டுக்கு அப்படின்னா, இல்லை நான் வந்துடுறேன், விஜய் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன்னா, இதே வந்து நல்லா விசாலமாக இடம் இருந்ததுன்னா நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகி நின்றுருக்கலாம். இப்போ இடம் இல்லைனால மக்கள் போக முடியாமல் போயிடுச்சு. அது என்ன காரணமும் தெரியாது. ஆனால் எது வந்தாலும் இனிமேல் வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் வச்சு அது மாதிரி கொடுக்கணும். இது மாதிரி நிகழ்வு வந்து ஒன்று கூட நடக்கக்கூடாது. ஏன்னா தாங்க முடியல நம்மளால். சாதாரண மக்களை நம்மளுக்கே முடியலன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும், எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க. ஆனால் அதே மாதிரி எல்லாருக்குமே கஷ்டம். ஆனால் திருப்பி நிகழ்வு நடக்காமல் அங்கே தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள் எல்லாம் கரெக்டாக வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணி, அதே மாதிரி முன்னாடி வராதிங்க, வண்டி பின்னாடி வராதிங்க போதுன்னா அப்பயும் கேட்கல. வண்டி முன்னாடியே பண்ணி அவ்வளோ தூரம் வராங்க. அதாவது வண்டியை போக விடாமல் அவ்வளோ க்ளோஸ் ஆகுது. அதில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜாஸ்தியாகுது. ஸோ இதெல்லாம் வேண்டாமல் அதனால் வந்து ஒரு தலைவனை பார்க்கணும், ஒரு கட்சி தலைவரை ஒரு ரசிகனா ஒரு தலைவனை பார்க்கணுன்னா போயிட்டு நம்ம அதுக்கு எப்படி பார்க்கணுமோ அது பிரகாரம் பார்த்துட்டு வந்துடுது. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் நான் ஃபஸ்ட்டு போய் நிற்கணும், பக்கத்தில் பார்க்கணும் எல்லோரும் நினச்சா எப்படி முடியும்? அது பாசிபிளே கிடையாது. அதில் இனிமேலாச்சும் இப்படி நடக்காமல் பார்க்குறது மக்களாகிய அவருடைய ரசிகர்களும் தொண்டர்கள் தான் இருக்குது. அதை வந்து பார்த்து நடக்கணும். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு. இனிமேலும் இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது. அதேமாதிரி அவங்களும் கட்சி கூட்டம் போட்டு ஒவ்வொரு வருஷம் பயப்படுவாங்க. ஒன்றும் ஆகக்கூடாதே போகக்கூடாது ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் வந்து ஏன்னா அவரு கட்சி மாறலாம் நடப்ப அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வரணும், பார்த்து ஆளை வச்சு லேடிஸ் வச்சு தான் கூட்டிகிட்டுலாம் வர சொல்லி போக சொல்லி அவ்வளோ பார்த்துட்டாங்க. கடைசியில் இங்கே இது மாதிரி நடக்கவே இல்லை. அது என்ன காரணம் என்னன்னு தெரியாது நமக்கு. நிகழ்வு மறுபடியும் இது மாதிரி நிகழ்வு வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது. இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.